ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல இன்றைக்கி மார்னிங் நான் தோசையோடு தான் இன்றைக்கி டே நான் ஸ்டார்ட் பண்ணேன். வித் தக்காளி தொக்கு வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, மாங்காய் போட்டு கொஞ்சம் புளி குழம்பு தான் செஞ்சேன். வெண்டைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், அவரைக்காய்லாம் போட்டு செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் எவ்வளோ தான் நம்ம சாப்பிட்டாலும் பர்கரு அது இதுன்னு பீஸா அதெல்லாமே சாப்பிட்டாலும் நமக்கு இந்த மாதிரி குழம்பு சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அது என்னன்னு தெரியல. என்ன தான் நம்ம புதுசு புதுசாக ட்ரை பண்ணாலும் நம்ம வீட்டில் நம்ம சின்ன வயசில் என்னெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருப்போமோ அதை திருப்பி சாப்பிடும்போது ஒரு என்ஜாய்புல்லாக இருக்கும். தென் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாங்காய்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். அதோட குழம்பெல்லாம் சாம்பாரில் போட்டாலும் சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புல போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதனால் மதியானம் லன்ச் இப்படி தான் நான் முட்டை ஆம்லேட் ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. தென் நைட்டுக்கு கொஞ்சம் ரசம் சாதம் தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பசியாக இருந்துச்சு, அதனால் ரசம் வித் எக் ஆம்லேட். ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.